இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். நோ சில்லி பவுடர், நோ ஆனியன், நோ கார்லிக். ஆனால் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு சாம்பார் பண்ண போகிறோம், பாருங்கள். இதுக்கு முதல்ல குக்கரில் நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 75 கிராம்ஸ் போட்டிருக்கேன். கூட தக்காளி மட்டும் போட்டிருக்கேன், வெங்காயம் போடலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், வேகட்டும். சாம்பாருக்கு நான் வறுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு 2 மிளகா, ஒரு 3 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன், ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம் அதிகம் போடாதீங்க, டாமினேட் பண்ணோம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 2 சிட்டிகை வெந்தயம் போட்டால் போதும். ஆனால் கசப்பு அதிகமாக தெரியும். இவ்வளோ தான் நம்ம வறுத்துக்க போகிறோம், வறுத்து அரைக்க போகிறோம். சாம்பாருக்கு நம்ம வெறும் கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து போட போகிறோம். இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி, தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதை மட்டும் போட போகிறோம். காரத்துக்கு வேறு எதுவுமே நான் போடலை. 2 மிளகா, கொஞ்சம் மிளகு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இல்லை நான் புளி கூட ஊற்றுறேன். நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ½ hour குள்ளேயே நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இருந்தால் மல்லி போட்டுருங்க. இது ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் இட்லி. பார்க்க வெள்ளையாக இருக்காது, ப்ரௌன் கலராக தான் இருக்கும். வித் சாம்பார், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அருண் கேட்ரிங் சர்வீசஸ். இன்றைக்கி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்கேன் வித் சாம்பார். பிளாஸ்டிக் எதுவும் பேக் பண்ண மாட்டோம், ஸ்டீலில் தான் கொடுப்போம். வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள்.